வணக்கம், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் ஜர்னல். இன்றைக்கி நாம் நல்லா ஸ்பைஸியாக மிளகு டேஸ்ட் தூக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு மட்டன் வறுவல் ரெசிபி பார்க்கலாங்க. இதை நம்ம மட்டன் மிளகு வறுவல்னு சொல்லலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மட்டன் வறுவல் நல்லா ஸ்பைஸியாக இருக்குங்க, நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம். முதல்ல மட்டன் வேக வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு 1/2 கிலோ மட்டன், அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை உப்புத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ குக்கரில் வாஷ் பண்ண மட்டனை போட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணால் கூட ஊற்றிக்கோங்க, பட் 1/4லேருந்து 1/2 கப் போதும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். நான் 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு மட்டன் எத்தனை விசில் விட்டால் வேகுமோ அத்தனை விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எனக்கு இப்போ மட்டன் ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொடி அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த பொருட்கள்லாம் இதில் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் முழு தனியா, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை. இதெல்லாம் தாங்க தேவை. இதெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது நல்லா போட்டு லைட்டாக வறுத்தா போதும், வாசம் வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது நல்லா பொடியாகிடுச்சு. இது ஒரு நம்ம தனி கப்பில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மட்டன் வறுவல் செய்ய தேவையான மற்ற பொருட்கள்லாம் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த பொருட்கள் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பெருசாக இருந்தனால 2 போதும். சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 3 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் நிறையா போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக 10 பல் பூண்டு, அப்புறம் 2 இன்ச் அளவு நீளமான இஞ்சி. நான் இது இடித்து தான் போட போகிறேன். உங்களுக்கு ரெடிமேடாக பேஸ்ட் இருந்தது அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் 2, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. எனக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகாவும் யூஸ் பண்ணலாம். இதை தவிர பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நான் இங்கே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரீஃபைன் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர 1/2 டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் தாங்க தேவையான பொருட்கள். இதை தவிர சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா மேலே போடுறதுக்கு கொத்தமல்லி தழை, அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து க்ளீன் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இடித்து போட்டால் டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நான் எப்போவுமே இடித்து தான் போடுவேன். உங்கள்கிட்ட ரெடிமேட் பேஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை கப்பில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதையும் ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாங்க. அடுப்பில் பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணலாங்க. இது பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, ஆனால் நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்து தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏதாவது சூப், குழம்பு அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறதில்ல, அதனால் இதை அப்படியே அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வத்துற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணலாம்.
இப்போ இது நல்லா இந்த இது எவாப்ரேட் ஆகுற வரைக்கும் குக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதுவும் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிக்கட்டும். பாருங்கள், இப்போ வந்து எல்லா தண்ணியுமே எவாப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பொடி இதை நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடி. இதை ஆட் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். இந்த மாதிரி அது ஒட்டாமல் வரணுங்க. இப்போ பாருங்கள், என் லென்ஸை நான் க்ளீன் பண்ணி போட்டோன்னே எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு. இவ்வளோ நேரமாக ஸ்டீம் பட்டு லென்ஸ் அப்படி இருந்திருக்கு, நான் கவனிக்காமல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், மட்டன் வந்து சூப்பராக மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி தழை மேலே போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா ஸ்பைசியான மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதில் மிளகுவோட டேஸ்ட் ரொம்ப தூக்கலாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாம். இதை ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.